என்னன்னு என்னமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆதி மாமா வேற இன்னைக்கு பெங்களூர் கிளம்புறாங்க. அத்தை அதனால தான் இவ்வளோ சோகம் அடிக்கிறாங்களோ? சரி, நாம் போய் பேசுவோம். குட் மார்னிங் அத்தை. ராஜி, என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் எழுந்து வந்துட்டேன்? சரி, காஃபியா டீயா? அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நேற்றே கால் வலிக்குதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நீங்கள் உட்காருங்க, நான் சமைக்கிறேன். அது சரி, நீ எங்கே சமைக்கிறது? நீ போய் பெங்களூருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வை. 1 வீக் ஆதி கூட தான் நீ ஃபுல்லாக இருக்க போகிற. அத்தை அத்தை நிஜமாவா சொல்கிறீங்க? அத்தை இதை பற்றி நீங்கள் மாமாட்ட பேசுனீங்களா முதல்ல? அப்புறம் ஆதி மாமா சரின்னு சொல்லிட்டாங்களா? அத்தை ராஜி, நீ மாமா பற்றி கவலைப்படாத, நான் மாமாட்ட பேசிக்கிறேன். நீ வேணுங்கிற திங்ஸ் எடுத்து வை. அது மட்டும் இல்லை, ஆதி கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டான். அவனுக்கு நீ கூட வர்றது ரொம்ப சந்தோஷம். அதனால் நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத. அத்தை சரி சரி, நான் போய் எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் ராஜி. என்ன இந்த வேகம் ஓடுறா? ஓட்ட போட்டியிலுக்கு இது கலந்துக்க போறாளா என்ன? உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் தான். ராஜியும் இப்போ பெங்களூர் கிளம்ப போறா. என்ன, பெங்களூரா? ஆமாங்க. அதான் ஆதி ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா போகிறான்ல, அவன் கூட போகிறேன்னு சொன்னான். சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். கௌதமும் கூட போகிறான். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவன் என்ன டூரா போறான்? ஆஃபீஸ் விஷயமா போறான். இந்த மாதிரி சமயத்தில் இவங்கெல்லாம் போனால் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். ஆக்சுவலி நான் போக வேண்டியது, ஏதோ ஒரு சில சுச்சுவேஷன் ஆஃபீஸ்லேருந்து ஹேண்டில் பண்ணும். அதனால தான் நான் ஆதியை தாட்டி விடுறேன். ஆனால் நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கு இவங்களையெல்லாம். ஏங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆதி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே, இதில் என்ன இருக்குது? அது மட்டும் இல்லை, அவள் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டா. அவளும் படித்த பொண்ணு தானே. நீங்கள் எதுக்கு தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? எல்லாத்தையும் ஆதி பார்த்துக்குவான். சரி, அந்த சின்ன குரங்கு கௌதம் எதுக்கு அனுப்புற? ராஜி தான் ஆதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. கௌதமுமா? இப்படி எடக்கு முடுக்க பேசுனா நான் என்ன பதில் சொல்கிறது? ஆதி தான் கௌதமையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். அதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்கணும், ஆனால் புருஷன் பேச்ச எந்த பொண்டாட்டி கேட்கறதே இல்லை. கடைசியில் பாரு, நான் தான் இப்போ சிக்கிட்டு முழிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லபடியாக கிடைக்கலனா பிஸ்னஸ் என்ன ஆகுனே தெரியல. ஏங்க? சொல்லுமா. சரி, நீங்கள் காஃபியை குடிச்சிட்டே இருங்க, நான் போய் ஆதிய கௌதமும் ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன். சரி. எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சாச்சு. இனி கௌதமோட திங்ஸ் எல்லாம். கௌதம் நீ கௌதம் என்னடா இன்னும் தூங்கிட்டே இருக்க? என்னடா ஆதி, நான் ஒன்றும் தூங்கலடா, டயர்டாக இருக்கு. காலையில் சீக்கிரமாக வேற என்னை எழுப்பி போட்டு டார்ச்சர் பண்ணுற. இங்கே பாரு, நான் உன் கூட பெங்களூர் வரேன்னு சொன்னேனா? நீ தானே வாலண்டியரை என்னை பிடிச்சி உள்ளே போட்ட. எனக்கு இப்போ டயர்டாக இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்துருக்கேன். போகையில் கூப்பிடு, சரியா? ஹாபா, இவனை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. கௌதம். ஆதிக்கண்ணா, ஆதிக்கண்ணா, எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கல்ல? இப்போதான் உங்கள் அப்பாட்ட பேசினேன், எல்லாம் சரின்னு சொல்லிட்டாரு. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. பாரு ஆதிக்கண்ணா, தடவை அப்பா உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. நல்லபடியாக முடிச்சுட்டு வரணும். அப்படி உனக்கு ஏதாவது பயமாக இருக்குது, ஏதாவது இருக்குன்னா நம்ம கரிகாலி அம்மனை கும்பிட்டுக்கோ, எல்லாம் சரியாக போயிடும். கௌதம் கண்ணா, கௌதம் கொஞ்சம் எந்திரிப்பா. கௌதம் கண்ணா, ஆதி என்னன்னா நல்லா பார்த்துக்கோ. ஏதாவது வேணா நீ தான் உனக்கு உதவியாக இருக்கணும். அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே அம்மா கூப்பிடு. அம்மாவும் கிளம்பி வந்துடுறேன், சரியா? குடும்பத்தோட போறதுக்கு நம்ம என்ன டூராமா போறோம்? அவனே ப்ராஜெக்ட் விஷயமா போறான். அவனுக்கு துணையா நான் வேற, எனக்கு துணையா ராஜி வேற. இத்தனை பேர்த்த கூட்டிட்டு போய் அவன் என்ன பண்ண போறானே தெரியல. இதுல நீங்களும் வேற வரீங்களா? சிரிக்கிறான் பாரு. எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்போ சிரிச்சிட்டு இருக்கியா நீ? சரி சரி, பேசினது போதும். அப்பா கீழே வெயிட் பண்றாங்க, வாங்க சீக்கிரம். சரிம்மா. கவிமா, எல்லாம் எடுத்து வச்சிட்டீல்ல? ஆப்பா, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். பா, நீங்க என்ன ட்ராப் பண்றீங்க தானே? இங்க பாரு கவி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். போயிட்டு டெய்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 தடவையாவது அம்மாட்ட பேசிடு.
உங்ககிட்ட பேசாமல் அம்மானால இருக்க முடியாது. ம் சரிம்மா, ஒரு நாளைக்கு 2 தடவை என்ன 4 டைம் நான் உன்னை கூப்பிட்றேன். சரி போலாமா, நீ லேட் ஆயிடும். ம் சரிப்பா. கவிமா, உனக்கு ஏதாவது பயமா இருக்கு இல்ல உனக்கு சேஃபா இல்ல அந்த மாதிரி தோணுச்சுன்னா உடனே அப்பாவுக்கு ஃபோன் அடி. பெங்களூர்ல அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்பா அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என்ன ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஸ்ப்ரேலேருந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்ப்பா, எல்லாம் பேக்கில் இருக்கு. அப்பா நீங்களும் என் கூட பெங்களூர் வரீங்களா? என்னம்மா, நீ ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு வாரம் போற, ஆனா இங்க இருக்க பிசினஸ் எல்லாம் யார் பாக்குறது? நான் தானே பார்க்கணும். நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா இங்க இருந்தாலும் உன் பக்கத்துல தான் இருப்பேன். உனக்கு தைரியமா, சரியா? எதை பத்தியும் நீ கவலைப்படாத. ம் சரிப்பா. கவிமா, அப்பா ஒரு நம்பர் தரேன், அதை நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஒருவேளை அப்பா லைனுக்கு இது கிடைக்கலனா உடனே நீ அந்த நம்பருக்கு ஃபோன் அடி. எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் உனக்கு தானா தேடி வரும், சரியா? என்ன நம்பர் பாது? யாருது? அது என்னோட ஃப்ரெண்டுமா, அவன் இப்போ போலீஸாக இருக்கான். இப்போ ஏதாவது ஹெல்ப்னா கூட உடனே பண்ணுவான். நீ அதனால தான் சொல்கிறேன், அவன் நம்பரை எதுக்கும் சேவ்ல வச்சிரு. ம் சரிப்பா. சரிம்மா, ஏர்போர்ட் வந்துருச்சு, இறங்கி பேசிக்கலாம். கவி, எங்க உன் கூட வராங்கன்னு சொன்ன, ஒருத்தரையும் காணோம். தெரியலப்பா, இருங்க கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ சார், நாங்கள் ஏர்போர்ட் வந்துட்டோம். அப்படியா? சரி ஓகே சார், இதை வரோம். என்னாச்சுமா, என்ன சொல்றாங்க? அப்பா அவங்க எல்லாம் வெயிட்டிங் ஹாலில் இருக்காங்களாம், நம்மளை அங்கே வர சொன்னாங்க. ஓ சரி, வா போலாம். அப்பா இப்பவே பாத்தீங்கல்ல அவ எவ்வளோ லேட் பண்றான்னு. ஆல்ரெடி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிட்டே இருக்கு, வரக்கு எவ்வளோ நேரம் தான் ஆகும்? டேய் ஆதி, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இப்போதானே கவி ஃபோன் பண்ணா, அவள் தான் ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டாலாம். நான் இங்கே தான் இருக்கேன், வர சொல்லியிருக்கேன். ஆதி மாமாவை தள்ளி நின்று சைட் அடிக்கிறது எவ்வளோ அழகாக இருக்கு. இப்படியே இவரை காலம் பூரா பார்த்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆதி மாமா, இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. எனக்கு கண்ணை வேற பக்கம் திருப்பறக்கு மனசே வர மாட்டேங்குது. என் கண்ணு முழுசும் உங்களையே பார்த்துட்ருக்கணும்னு எனக்கு தோணுது மாமா. என்ன என்ன ராஜி அப்படி பார்க்குற? ஆதி மாமா, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. நான் மட்டும்தானா? நீயும் தான் ராஜி, ரொம்ப அழகா இருக்க. உன்னை பார்க்க பார்க்க என் மனசுக்குள்ள ஏதோ பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என் பொண்டாட்டி. ஆ ஆ ஆ என்ன என்ன சொன்னீங்க மாமா? பொண்டாட்டின்னு சொன்னேன், ஏன் கேட்கலையா உனக்கு? கேட்கல மாமா, இன்னொருக்கா சொல்கிறீங்களா? என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி இன்னும் எத்தனை தடவை சொல்றது ராஜி உனக்கு? கேட்கல மாமா, திரும்பவும் சொல்லுங்க. மாமா கேட்கல, திரும்பவும் சொல்லுங்க. என்னத்த சொல்ல, தீனி மூட்டை மாதிரி ஏதோ உன்னை வாங்கி தின்னுக்கிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இரு. திருப்பி திருப்பி எத்தனை தடவை தான் உனக்கு சொல்றது? மாமா கேட்கல, திரும்பவும் சொல்லுங்க. ஆ எதுக்கு சின்ன மாமா என்ன அடிச்சிங்க? என்ன செவிலியா? திருப்பி திருப்பி எத்தனை தடவை சொல்றது? கேட்கல திரும்ப சொல்லுங்க, கேட்கல திரும்ப சொல்லுங்கன்னே சொல்லிட்டு இருக்க. ஆ அப்போ நான் கண்டதெல்லாம் கனவா? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, முன்னாடியே வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் ஃபைல் எல்லாம் இந்த பேக்ல வச்சிருக்கேன், எல்லாம் அங்கே போய் ஆதிட்ட வாங்கிக்கோ. கௌதம். அப்பா. கவி, இவன் தான் என்னோட 2வது பையன் கௌதம். ஹாய் கௌதம். ஹாய் மேடம். சார், இவர் தான் எங்கள் அப்பா. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமா, எனக்கும் உங்களை. உங்க பேரு சந்திரசேகரா? ஆமா, உன் பேரு அரவிந்த். மச்சான், என்னடா நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்து? காலேஜ் படிக்கல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்குறோம். மச்சான் மச்சான் மச்சான், எத்தனை வருஷம் ஆச்சுடா உன்னை பார்த்து. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? திரும்பவும் உன்னை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. ஆமாண்டா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா அப்பா, எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். அரவிந்த், இவன் தாண்டா என் பெரிய பையன் ஆதித்யா. ஹலோ அங்கிள். ஆதி, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் அங்கிள். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம் அங்கிள். அப்பா வரேன். கவி, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ முக்கியங்கிறத
வார்த்தையால என்னால் எக்ஸ்போஸ் பண்ணவே முடியலம்மா. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம கையை மீறி போச்சுன்னா இந்த கம்பெனியை நம்ம கையை விட்டு போயிடும். அவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம கம்பெனி இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். ஓகே சார், டோன்ட் வரி, ஐ டேக் கேர். வரேன்ப்பா, வரேன் சார். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ம். கௌதம், நீ கவியை அப்படியே பார்த்துக்கோ. ஆதிக்கும் கவிக்கும் கொஞ்சம் செட் ஆகாது. அவன் தான் கோவத்தில் ஹார்ஷாக பேசிட போகிறான். நீ தான் ஆதியை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். சரியா? நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சந்து,